அகம் நான், ஆமாம். ஆவாம் நாங்கள் இருவர், வயம் ம். நாங்கள் கரெக்ட். அனைவரும், ம். துவம் நீ யார் நீங்களா? நீதான் நீ. ஓகே ஓகே. யுவாம் நீங்கள் இருவர், ம். யூயம் நீங்கள் அனைவரும், ஆமா. சக அவன், தௌ ம். அவர்கள் இருவர், தே ஆ, அவர்கள் அனைவரும், சா சரி. அவள் ம். கரெக்டா, தே கரெக்ட். அவள் இருவர், ம். தாகா அனைவரும். அது வந்து ம். இது ஸ்ரீலிங்கம். ஓகே. ம். தத்து அது, தே அவை இரண்டும், தானி அவை அனைத்தும், ம். அயம் இது, ம். இமௌ இவை இரண்டும், ம். இமே இவை அனைத்தும், கரெக்ட். இயம் அந்த 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 அயம் அயம் இமோ இமே இருக்கு இல்லையா, அதுல ஆமா கூட அயம் அப்படின்றது இவன், இவர்கள் இவள் இருவர், இவர்கள் இவர்கள் அனைவரும். இவர்கள் அனைவரும், அது மாதிரி வரும். சரியா? ஓகே ஓகே. ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் வேற யாராவது கேளுங்க, கொஞ்சம் அவசரமா அது ஒரு கால் ஒண்ணு வந்துட்டு பாத்துட்டு வந்துடுறேன். லட்சுமி கீர்த்திவாசன்மா. நமஸ்காரம் மாமா. ஜஸ்ட் ஒரு 6 நமஸ்காரம். minutes late நமஸ்காரம்மா. சொல்லுங்க. நீங்க வந்து இப்போ மைதிலி ராமசுவாமிமா வந்து அகம் ஆவாம் பயம் இதுக்கு மீனிங் சொன்னா, நீங்களும் அதே மாதிரி இந்த அகம்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இதம் இமே இமானி வரைக்கும் நிதானமா மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். அம்மாடா கடகடா ஓடி வந்த வெளியில என்ன கொரியர் ஆபீஸ் வரைக்கும் இந்த ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. நிதானமா சொல்லுங்க. என் புக் எடுத்துட்டேன். ஓகே. दकारान्तः त्रिलिङ्गेषु समानः अस्मद् शब्दः அகம் ஆவாம் வயம், நான் நாங்கள் இருவரும் நாங்கள் எல்லோரும், மாமா ஆவாம் நௌ. இல்லம்மா அம்மா, நான் வந்து அந்த அஸ்மத் சப்தத்துக்கு இது பாருங்க, இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ்க்கு மட்டும் மீனிங் சொல்லுங்க. சரி, நான் வந்து கடகடன்னு அந்த சப்தம் மஞ்சரி எடுத்துட்டேன். சரி. துவம் துவம் யுவாம் யூயம், துவம் நீ, யுவாம் நீங்க ரெண்டு பேரும், யூயம் நீங்க எல்லாரும். சஹ தௌதே அவன் அவர்கள் இருவரும் அவர்கள் எல்லோரும், சா தே தாஹ சா அவள் அவள், தே அவர் அவள் அவள் ரெண்டு பேரும், தாஹா அவங்க எல்லாரும் லேடிஸ். தத்து தே தானி தத்து இது, தே இது ரெண்டும், தானி இவைகள் எல்லாம். அயம் இமௌ இமே, அயம் வந்து இவன், இமௌ இவன் இருவரும், இமே இவர்கள் இவர்கள் எல்லோரும். இயம் இமே இமாஹா, இயம் இவள், இமே இவள் இருவரும், இமாஹா இவர்கள் எல்லோரும். இதம் இமே இமானி, இதம் இது, இமே இது இரண்டும், இமானி இவை இவை எல்லாரும், இவை எல்லாம், இவை அவ்வளவுதான். இவை. வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அடுத்தது ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி. ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி கேக்குறதா? நமஸ்காரம் ஜி. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் கிளாஸ், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நானே கிளாஸ் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இல்ல, இப்போ ஓரளவுக்கு நான் என்ன ஸ்டடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து இதுக்கேத்த மாதிரி ஷெட்யூல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி, நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சுவாமி? ஸ்டடி பண்ணிட்டேனா உடம்பு சரியில்லையா, என்னாச்சு? இல்ல சுவாமி, இது நம்ம இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். கேக்குறது நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது. ஆமா, இது இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஸ்கூல்ல வந்து கரெக்டா 8:30 to 4:30 8:30 to 4:30 நம்மளுடைய ஜாப் டைம் ஆக்சுவலா அது. ஆனா அது ஒரு நாள் போல 4:30 கரெக்டா முடிய மாட்டேன்றது. ஏதாவது ஒரு கரெக்டா அந்த 3:30 to 4:30 முடியிற நேரத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. யாராவது ஒரு பேரண்ட் வரா, யாராவது ஒரு டீச்சர் வரா, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால அது தொட்டு என்ன ஆயிடுறது, அந்த 4:30 அப்படியே இழுத்துட்டே போய் 5 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஆயிடுறது.
அதுவும் அது வந்து நம்ம திருவள்ளூர்ல மணவாள நகர்னு ஒரு ஊர் இருக்கு இதுல திருவள்ளூருக்கு அவுட்டர்ல எப்படி சென்னைக்கு தாம்பரமோ அது மாதிரி அது வந்து என்னன்னா ஃபுல் பீக் ஏரியா. எப்படி நம்ம போரூர்ல அப்படியே வண்டி எல்லாம் நின்று போவோம் அது மாதிரி ஏரியா அது நம்ம ஸ்கூல்ல இருந்து 5 மணிக்கு கிளம்பினா எங்க ஆத்துக்கு வரது கரெக்டா 20 நிமிஷம் தான் ஆகணும். இதுதான் நார்மல் டைம். ஆனா அது அந்த ரோட்ல 5 மணிக்கு கிளம்பினோம்னா இங்க வரும்போதே 5:40 ஆயிடுறது. ஒரு நாள் போல கிளாஸ் எடுக்க முடியாம போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன பண்ணிட்டேன்னா அங்க ஸ்கூல்லயே ஒரு லேப்டாப் வச்சுட்டேன். அங்க சரி நம்ம இத முடிச்சுட்டு ஒரு கிளாஸாவது அட்லீஸ்ட் அங்க முடிச்சு அதுக்கப்புறமா கிளம்பலாம். அந்த வேலைக்கு இந்த இடத்துலயும் வந்து கொஞ்சம் டிராபிக் எல்லாம் நின்று போடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருக்கு. அதனால நாளைல இருந்து அதுதான் ஃபாலோ பண்ணலாம். சூப்பர். எங்களுக்காக டீடைலா ரீஷெட்யூல் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன பண்றதுமா, நான் எனக்கு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இது மாதிரி சந்தர்ப்பம் வந்து அடியோட இதுவாகிடுறது. திருப்பி இது வந்து இது பண்ணும்போது மண்டேல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆயிடும்னு தோன்றது. அடியே ஒரு சின்ன இது அயம் இமோ இமே வந்து பும்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நபும்சலிங்கம் மூணுக்குமே இதாகும் இல்லையா, வரும் இல்லையா? ஆமா, அயம் இமோ இமே வந்து மாஸ்குலின் ஜெண்டர், இயம் இமே இமாஹா வந்து ஃபெமினைன் ஜெண்டர் ஸ்ரீலிங்கம், இதம் இமே இமானி வந்து நபும்சகலிங்கம் நியூட்ரல் ஜெண்டர். ஓகே, थैंक यू. சரி, ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி நீங்க சொல்றீங்களா? சொல்றீங்க. நீங்க எதுலன்னு சொல்லணும் தெரியுமா? இந்த ஏஷஹா ஏதௌ ஏதேலேன்னு சொல்லணும். ஓகே ஜி. ஏஷஹ இவன். ஆமா, இவன். இப்போ இந்த ஏஷஹான்றதுக்கு இவன்னு மட்டும் தான் ஒரு அர்த்தம் உண்டா, இல்ல இதுன்னு ஒரு அர்த்தம் உண்டா? இதுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஏஷஹா இவன், இது இவன் இது. ஏதௌ அதுலயே ரெண்டு. இவர்கள் இருவர், இவை இரண்டு. இவை இரண்டு. ஏதே இவை. ஆமா, இவர்கள் இவர்கள் இவை. ஏஷா இது ஃபெமினைன் ஜெண்டர். இவள் மட்டும் தானா? இவள் மட்டும் தானா? இவள் இதுன்னு வரணுமா? இவள் இது ரெண்டும் மாறு பண்ணிக்கணும். ஆமா. ஏதே இவர்கள் இரண்டு ஃபெமினைன். இவர்கள் இரண்டுன்னு வருமா? இவர்கள் இருவர், இவை இரண்டுன்னு வருமா? இல்ல, இவர்கள் இருவர், இது இரண்டு. ஆமா. ஏதாஹா இவர்கள் ஃபெமினைன், இது 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 இவைகள். வெரி குட். என்ன ஏதத்த இது. ஆமா. ஏதே இவை இரண்டு. ஆமா. இவை. கரெக்ட். வெரி குட். கஹ கௌ ஜி, இது எனக்கு புரியல ஜி. கஹ கௌகே. கஹ கௌகே. கஹ அப்படின்னா யார், கௌ யார் இருவர், கே யார், இவர்கள் யார், யார் இவர்கள். இந்த இவர்கள் அவர்கள்ன்ற வார்த்தையே அதுல கிடையாது. கஹானா யார், அவ்வளவுதான். புரியுறதா? ஓகே. அப்ப கௌனா அத கூட வெயிட். கஹா அப்படின்னா யார், சரியா? ஓகே. இப்ப யாருன்னு கேட்கும்போது நம்ம ரெண்டு விதமா கேட்போம். இவன் யார், அவன் யார், ரெண்டுமே கேட்க முடியுமா, முடியாதா? ஆமா, ரெண்டுமே கேட்கலாம். இப்போ என் எதிர்க்க வந்து ராமு சோமுன்னு ரெண்டு பசங்க இருக்காங்க, சரியா? ஆமா. ராமு என் பக்கத்துல நிக்கிறான், சோமு கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்கிறான், சரியா? ஓகே. நான் வந்து ராமுவை பார்த்து தமிழ்ல கேட்கும்போது என்ன கேட்பேன்? இவன் யாருன்னு கேட்பேன். ஏஷக கஹ அப்படின்னு கேட்கணும். ஆமா, புரியுதா? ஏஷஹா கஹா கேட்பனா இல்லையா? ஆமா. அதே சோமு வந்து தள்ளி இருக்கான், ஆமாவா? அது கஹ கஹன்னு கேட்கணும். அது அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம், புரியுதா? ஓகே. அப்போ கஹா அப்படின்னா யார் அப்படின்ற மீனிங் தான் வரும். கஹா அப்படின்னா ஹூ, அவ்வளவுதான். புரியுறதா? அப்ப கௌனா ஜி சொல்றேன் இருங்க. கஹா அப்படின்னா ஹூ, ஓகேவா? இது புரிஞ்சுதா? புரியுது. அப்போ இவன் யார் அப்படின்னு நான் கேட்கணும்னா அயம் கஹா, ஏஷஹ கஹா அப்படின்னு நான் கேட்டுக்கலாம். புரியுதா? யாருக்கா புரியலையா? என்ன சுவாமி ஏதோ குழப்பிண்டே போயிட்டு இருக்கீங்களா? கேட்கலாம். ஒரே தடவை சொல்லுங்க. திருப்பி சொல்றேன். இப்போ முதல்ல இந்த வார்த்தை புரியறதா? இங்க பாருங்களேன். இங்க கஹான்னு இருக்கு இல்லையா? கஹா கௌ கே, ஆமாவா? ஆமா. இந்த கஹா கௌ கே அப்படின்றத வந்து நம்ம மாஸ்குலின் ஜெண்டர்னு சொல்லுவோம், சரியா? ஓகே. சரி.
இந்த மேஸ்குலின் ஜெண்டர் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா கொஸ்டின் டேகுக்கு யூஸ் ஆகும். புரியுறதா? சரி, இப்ப கொஸ்டின் டேகுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா எது மாதிரியான கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும்? இப்போ நம்ம இங்கிலீஷ்ல வந்து WH கொஸ்டின்ஸ் நிறைய சொல்லுவோமா இல்லையா? வாட், வென், வேர், ஹூ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதுல ஹூ அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். எதுக்காக? ஹூ. ஓகேவா? அப்ப கஹா அப்படின்னா என்னது? ஹூ. ஓகேவா? சரி, இப்போ ஹூ அப்படின்னு கேட்கும் போது உடனே என்ன தோன்றது? சுவாமி, என் பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான், தள்ளி தூரத்துல ஒருத்தன் இருக்கான், இவன் யாருன்னு கேட்கணும், அவன் யாருன்னு கேட்கணும். அப்ப இவன் யாருன்னு கேட்கறதுக்கு இந்த கஹாவோட நான் எதை சேர்த்தா இவன் யாருன்னு வரும்? இது ஒரு பதம் சேர்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி அவன் யாருன்னு நான் கேட்கணும் அப்படின்னா அவன் அப்படின்றதுக்கு இன்னொரு பதத்தை நான் சேர்க்கணுமா இல்லையா? அப்போ இதுக்குதான் நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம், ஏஷஹா கஹா, அயம் கஹா. அயம் கஹான்னு இது பாருங்க, இங்க இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல அயம் இருக்கா? இந்த கர்சர் தெரியறதா உங்களுக்கு? ஆமா, இருக்கு. இந்த அயம் எடுத்துன்னு வந்து இது பாருங்க, ஒண்ணு கொஞ்சம் நல்லா இது கை மாதிரி காமிக்கிற மாதிரி, இது கை மாதிரி தெரியறதா? இந்த அயமை எடுத்துன்னு வந்து நான் இந்த இடத்த இதோட சேர்த்துக்கிறேன். இங்க சேர்த்தா இது என்ன ஆகும்? அயம் கஹான ஆகும். அயம் கஹான ஆகும். அயம் கஹான ஆன உடனே மீனிங் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இவன் யார்? அவன் யார்? இவன் யார்? புரியுறதா? அதுதான் சொல்ல இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அயம் கஹான இவன் யாருன்னு சொன்னா இல்லையா? சரி, நான் உடனே என்ன சொன்னேன்? இங்க என் பக்கத்துல இருக்கிறவனுடைய பேர் என்ன சொன்னேன்? ராமுன்னு சொன்னேன். ராமுன்னு சொன்னேன். அப்போ அயம் ராமஹா, அயம் ராமஹா, இவன் ராமன். புரியுறதா? சரி, உடனே மீனாட்சிமா சொன்னா, ஏன் சுவாமி இங்க இருக்க இந்த ஏஷகான் இருக்கே இதுக்குமே வந்து இவன் தானே பேரு, ஆமாவா இல்லையா? ஆமா, இவன் இது அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாமே, அப்ப அயம் தான் யூஸ் பண்ணணும்னு என்ன இருக்கு? ஏஷகா கூட யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டா, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நான் சொல்றேன், ஏஷஹா கஹா, ஏஷஹா ராமஹா. ஏதாவது தப்பு இருக்கா இதுல? இல்ல, ஒரு தப்பும் கிடையாது. புரிஞ்சுதா மீனாட்சிமா? புரிஞ்சுதா? அப்போ இவன் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க அயம் கஹானு யூஸ் பண்ணலாம், ஏஷஹா கஹானு யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. புரிஞ்சுதா? சரி, அடுத்ததுக்கு இங்க வாங்க. கவுன்னு இருக்கா இல்லையா? இல்ல, இதுலயே ஒண்ணு தூரத்துல இருக்கிறவங்க சொல்லலையே. சரி, அங்க தூரத்துல இருந்தானே அவன் பேர் என்ன? சோமு. சோமு. இப்போ அவன் சோமு, அவன் யார் அப்படின்னு கேட்கணும்னா இங்க இருக்கக்கூடிய சஹாவை மேல கொண்டு வாங்கோ. இங்க பாருங்க, இங்க சஹா இருக்கா இல்லையா? இந்த சஹாவை அப்படியே இங்க கொண்டு வந்து இங்க இருக்குன்னா சஹா கஹான்னு ஆகும். என்ன ஆகும்? சஹா கஹா. அப்ப சஹா கஹா அப்படின்னா அவன் யார். புரியுறதா? நான் உடனே அவன் பேர் என்ன சொன்னேன்? சோமுன்னு சொன்னேன். அப்ப நீங்க அதை சொல்லுமா என்ன சொல்லுவோம்? சஹா சோமஹா, ஏஷஹா ராமஹா. ஏஷஹா ராமஹான்னா இவன் ராமன், சஹா சோமஹா அப்படின்னா அவன் சோமன். புரியுறதா? இது இப்ப நான் சொன்னது புரியலன்னா கேட்கலாம். நான் இப்ப இது ஒன்னே ஒண்ணுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த கஹான்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்கா புரியல? புரியுறதா? சரி, அடுத்தது கௌ. கௌனா என்னப்பா? கௌனா என்ன? கௌனா தெரியலையே. நான் நினைச்சேன் இவர்கள் இருவரும் யாரு. இருங்க இருங்க, அதே மீனிங் தான். கஹாக்கு நீங்க என்ன மீனிங் சொன்னீங்க? கூன்னு சொன்னீங்களா இல்லையா? கூன்னு சொன்னீங்களா இல்லையா? அதே மீனிங் தான். அதே மீனிங் தான். வெயிட். அது ஏன் நீங்க அதெல்லாம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க, சரியா? அதே மீனிங், அதே ஹூ தான் இதுக்கும் மீனிங். புரியுறதா? என்னது? ஹூ. சரி, நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? என்ன சுவாமி இது கஹா அப்படின்னா அதுக்கும் ஹூன்னு சொல்றீங்க, கௌ அப்படின்னா இதுக்கும் ஹூன்னு சொல்றீங்க. அப்ப இந்த கஹாவை ஹூன்றதை எப்ப யூஸ் பண்ணிக்கிறது? இந்த கௌ அப்படின்னா ஹூன்னு சொன்னீங்களே, இதை எப்ப யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா சிங்குலர் வரும்போது கஹாவை யூஸ் பண்ணிக்கணும். புரியுறதா? டியூயல் வரும்போது, டியூயல் த்விவச்சனம் வரும்போது கவ்வை யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். புரியுறதா? வச்சனம் வரும்போது கே யூஸ் பண்ணணும்.
அவ்வளவுதான். இப்போ முதல்ல நான் இப்ப த்விவதனத்துக்கு சொல்றேன், சொல்லாமா? என் பக்கத்துல ராமரும் லக்ஷ்மணனும் இருக்காமா. என் பக்கத்துல யாரு இருக்கா? ராமரும் லக்ஷ்மணரும். ஓகேவா? என் பக்கத்துல இருக்கா. அப்ப நான் என்ன பண்றேன், இங்கேந்து போய் இந்த ஏத்தவு இருக்கா இல்லையா, இந்த ஏத்தவை இங்க கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். அப்ப ஏத்தவ் கவ் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? ஏத்தவ் கவ். யாரையாவது நான் கன்ஃபியூஸ் பண்றேன்னா கண்டிப்பா சொல்லலாம், சுவாமி புரியல மறுபடியும் சொல்லுங்க சொல்லலாம், நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஏத்தவ் கவ் அப்படின்னு நான் சொல்றேன். உடனே என் பக்கத்துல இருக்கிறவருடைய பேர் என்ன சொன்னேன்? ராமர் லக்ஷ்மணர். அப்போ ஏதௌ ராம லக்ஷ்மணௌ எப்படி சொல்லணும்? ராம லக்ஷ்மணௌ. புரியுறதா? ஏன்னா என் பக்கத்துல இருக்கிறவா யாரு? ராமனும் லக்ஷ்மணனும். இத ரெண்டுத்தையும் சேர்த்தா ராம லக்ஷ்மணவுன்னு வரும். புரியுறதா? புரிஞ்சுதா? ஓ எஸ். சரி, அடுத்தது அப்போ ஏதௌ ராம லக்ஷ்மணௌ, இவர்கள் ராம லக்ஷ்மணர்கள்னு சொல்றதுக்கு இது ஒண்டிதான் உண்டான்னா உடனே இந்த பையன் ஓடி வந்தான், சுவாமி சுவாமி இமௌன்னு நான் இருக்கனே, நானும் அதே மீனிங் தானே கொடுப்பேன், என்னை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லக்கூடாதா அப்படின்னு. உடனே என்ன பண்ணோம்? இமௌ கௌ அப்படின்னு நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? இமௌ கௌ. இவர்கள் இருவரும் யார் அப்படின்னு கேட்டோம். உடனே இருக்கிறவா ராமலட்சுமணன் அவ மாறலையே, மாறல. அப்போ இமௌ ராம லக்ஷ்மணௌ. என்ன சொன்னோம்? இமௌ ராம லக்ஷ்மணௌ. அவ்வளவுதான்மா. புரியுறதா? இப்போ நான் இப்ப கஹா யூஸ் பண்ண, கௌ யூஸ் பண்ண, ஆமாவா? ஆமா. இது ரெண்டும் புரிஞ்சுதுன்னா புரியல சொல்லலாம். எனக்கு புரிஞ்சது. புரியாதவ யாரா இருந்தா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சது. புரிஞ்சது. சரி, இப்ப இந்த கௌலியே நான் பக்கத்துல மட்டும் தான் சொன்னேன், தூரத்துல ரெண்டு பேர் இருக்கா, அவ ரெண்டு பேரும் ஒண்ணும் சொல்லல. கரெக்டா இல்லையா? சரி, தூரத்துல இருக்கிறவா யாருன்னு நான் பாக்குறேன். யாரு தூரத்துல இருக்கிறவா அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ராவணன் கும்பகர்ணன் ரெண்டு பேர் நின்று இருந்தா. யார் நின்று இருந்தா? ராவணன் கும்பகர்ணன். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த தவ் இருக்கு இல்லையா, இந்த தவ் எடுத்துட்டு வந்து தொட போடுறேன். தவ் கவுனா என்னது? அவர்கள் இருவரும் யார் அப்படின்னு நான் கேட்டேன். சரியா? உடனே ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? தௌ ராவண கும்பகர்ணௌ அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? தௌ ராவண கும்பகர்ணௌ. புரியுறதா? இத வந்து ஒரு நிமிஷம் மனசுல ஓட விட்டுட்டே இருக்கோம், பார்க்கலாம்.